கன்னியாகுமரி, இனி நான் எந்த ஆயுதத்தையும் உனக்கு எதிராக பயன்படுத்த போவதில்லை. மாறாக உன்னுடன் மல்யுத்தம் செய்ய போகிறேன். இந்த ஜிம்பராசுரன் உன்னை மல்யுத்தம் புரிய அழைக்கிறான். முன்னேறி வா. எந்த ஆயுதமும் உன்னை எதுவும் செய்யாது என்ற கர்வம் அல்லவா? ஆனால் இன்று இந்த மணலும் உன் உடலுக்கு வேதனையை தரும். இலைகளின் தாக்கம் உன் உடலை காயப்படுத்தும். ஏனென்றால் நீ பாவம் புரிந்தவன், பாவம் புரிந்தவன். உன் பாவங்களுக்கான தண்டனையை வழங்குவதே எனது கடமை. 1000 இளம் பெண்களின் அனுமதியின்றி அவர்களுக்கு விவாகம் செய்தாய். அதற்கு நான் உன்னை வஞ்சம் தீர்ப்பேன். நீயா? நான் தயாராக இருக்கிறேன் கன்னியாகுமரி. மணலை கொண்டு இயன்றால் என்னை தாக்கு. ஹர ஹர மகாதேவா. என்ன நடக்கிறது இங்கே? ஜிம்பராசுரா, நினைவுபடுத்தி பார் ஜிம்பராசுரா. எவ்வாறு நீ அமரனாக வேண்டும் என்ற ஆசையில் எண்ணில் அடங்காத கன்னி பெண்களின் வாழ்க்கையை நீ நாசம் செய்தாய் என்று எண்ணிப்பார். என் மகளை விட்டு விடுங்கள், உங்களை வேண்டி கேட்கிறோம். அன்று அந்த பெண்களால் ஏதும் செய்ய இயலவில்லை. ஆனால் இன்று அவர்களுக்கு பதிலாக நான் வஞ்சம் தீர்ப்பேன். உன்னை சம்ஹாரம் செய்வேன், உன்னை சம்ஹாரம் செய்வேன். அதற்கு ஆயுதமும் ஏந்த மாட்டேன், யுத்தம் புரியவும் மாட்டேன். ஆனாலும் உன்னை நான் சித்திரவதை செய்வேன். அதை கண்டு நீ அல்ல, அண்ட சராசரமும் நடுநடுங்க போகிறது. இனி எந்த அரக்கனும் பெண்களுக்கு எதிராக அநியாயம் புரிவதற்கு முன்பு உனது இந்த முடிவை நினைவு கொள்வார்கள். ஹர ஹர மகாதேவா.
எழுப்பேடியே, நின்று உன் மரணத்தை எதிர்கொள். மகாதேவா, கன்னியாகுமரி எரிந்த வில்வ இலைகளும் மணலும் அதீத சக்திசாலியான ஜிம்ராசுரனை பலவீனமாக்கிக் கொண்டிருக்கிறது. ஆம் தேவி. ஏனெனில் இயற்கையும் ஓர் ஸ்திரீயின் உருவமே. மேலும் ஜிம்பராசுரன் ஸ்திரீயான பலரோடு தவறாக நடந்து கொண்டான். அதைக் கண்டு இந்த இயற்கையே குரோதம் கொண்டுள்ளது. இயற்கை அவனை மன்னிக்காது தேவி. இன்று கன்னியாகுமரியின் வாயிலாக இயற்கையின் மணல், வில்வ இலைகள் அனைத்தும் ஜிம்பராசுரன் மேலுள்ள தன் குரோதத்தை வெளிக்கொணர்ந்து சித்திரவதை செய்கின்றன. இயற்கை அம்சங்கள் யாவும் குரோதத்தை வெளிப்படுத்துகின்றன. வையகத்தோரே நன்றாக பாருங்கள். ஸ்திரீகளுக்கு எதிராக அநியாயம் செய்பவர் எவராயினும் அவர்களுக்கான முடிவு இவ்வாறே இருக்கும். நீ பெண் இனத்திற்கு மட்டுமல்ல, பெண் வடிவ இயற்கைக்கும் குற்றவாளியாவாய். நீ செய்த பாவங்களுக்கு இயற்கையும் உன்னை தண்டிக்கப் போகிறது. வாழ்நாள் முழுவதும் அப்பாவி இளம் பெண்களை நீ சித்திரவதை செய்திருக்கிறாய். உன்னிடம் பலம் இருந்திருந்தால் நீ யுத்தம் புரிந்திருப்பாய். ஆனால் நீயோ தந்திரமாக அவர்களின் வாழ்க்கையின் உத்தேசத்தை பறித்து விட்டாய். இன்று அவர்கள் அனுபவித்த வேதனையை உனக்கு தரப்போகிறேன். ஹர ஹர மகாதேவா. வேண்டாம் கன்னியாகுமரி, வேண்டாம், என்னை விட்டு விடு. வேண்டாம், என்னை விட்டு விடு, என்னை மன்னித்து விடு. கருணை காட்டு கன்னியாகுமரி, கருணை காட்டு.
நீ பெண் இனத்தையே அவமதித்திருக்கிறாய். பெண்களின் சக்தியை நீ அவமதித்திருக்கிறாய். இன்று உனக்கு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்திற்கும் பெண்ணின் சக்தி என்னவென்று காண்பிப்பேன். அசுரகுரு, அசுர மாதா, என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். ஹர ஹர மகாதேவா. ஜிம்ராசுரா, ஒரு பெண்ணை பலவீனமானவள் என்று கருதினாய் அல்லவா? உனது சக்திக்கு முன்னால் அவளை நீ தலைகுனிய செய்தாய் அல்லவா? இன்று உன்னை போல் ஆடவர்களுக்கு நான் பதிலளிக்கப் போகிறேன். பெண்ணின் சக்தியை இனி எவரும் குறைவாக எண்ணக்கூடாது. பெண்ணின் சக்தியின் மீது எவர் சந்தேகம் கொள்கிறார்களோ அவர்களுக்கு முடிவு நிச்சயம். உன்னை போலவே அவர்களும் மடிவார்கள். எந்த அஸ்திரமும் எந்த சஸ்திரமும் இன்றி இன்று ஒரு பெண் உன்னை காலதேவனிடம் ஒப்படைப்பாள். ஹர ஹர மகாதேவா. வேண்டாம் கன்னியாகுமரி, வேண்டாம். ஜிம்ராசுரனை விட்டுவிடு. என்னை மன்னித்து விடுங்கள் கன்னியாகுமரி, என்னை மன்னித்து விடுங்கள். ஜிம்பராசுரா, மகனே ஜிம்பராசுரா, கண் திறந்து பார் மகனே. உன் அன்னை உன்னை அழைக்கிறேன், கண் திறந்து பார். நீங்கள் கவலைப்படாதீர்கள் தாயே. எழு மகனே. தேவி கன்னியாகுமாரி.